இன்னைக்கு என்னோட ஈவினிங் ரொட்டீனோட சேர்த்து சில விஷயங்கள பேசலாமா? நான் ஒரு மார்னிங் பெர்சன் தான். என்னால காலையில மட்டும் தான் சுறுசுறுப்பா வேலை செய்ய முடியும். காலையில ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி 4 மணிக்கு எழுந்துட்டு கூட என்னோட வேலைகள் எல்லாம் நான் முடிச்சிருவேன். நான் ஸ்கூலுக்கு கிளம்புற டைம் பார்த்தீங்கன்னா 7:30. அப்பதான் 9 மணிக்கு என்னால நான் வேலை பார்க்குற இடத்துக்கு போக முடியும். ஆனாலும் காலையில என்னால சுறுசுறுப்பா வேலை செய்ய முடியும். ஆனா ஈவினிங் வந்தோனே பார்த்தீங்கன்னா, பயங்கரமா டயர்டா இருக்கும். வேலையே செய்ய முடியாது. ஈவினிங் செய்ய வேண்டிய தவிர்க்க முடியாத வேலைகள மட்டும் தான் நான் செய்வேன். அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டா தான் மறுநாளைக்கு திரும்ப ஓடுறதுக்கான தெம்பு கிடைக்கிற மாரி இருக்கும். தினமும் நன்றி சொல்லணும் அப்படின்னு ஒரு பழக்கத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா, கிராட்டிட்யூட் ஜர்னல்லாம் எழுத முடியல. அதுக்கான நேரமும் இல்லாத மாதிரி இருந்தது. அப்ப காலையில மனசுக்குள்ளேயே நன்றி நான் சொல்லிட்டே இருந்தேன். பழைய விஷயங்களெல்லாம் ஞாபகப்படுத்தி நன்றி சொல்கிறதோட அன்னன்னைக்கு நடக்கிற நல்ல விஷயங்கள் நமக்கு சாதகமான விஷயங்களுக்கு நாம் நன்றி சொல்லலாம். குறிப்பாக பஸ்ஸு ஏறினோடனே நமக்கான ஒரு ஜன்னலோர சீட் கிடைச்சா, இல்லை உட்காரத்துக்கு சீட் கிடைச்சாலே கூட நன்றி சொல்லலாம். தினசரி நாம் சந்திக்கிற நபர்கள் நமக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செய்யும்போது, உதவி செய்யும்போது அவங்களுக்கு நம்ம மனமார நன்றி சொல்லலாம். சில பேரோட அனுபவத்தில் பார்த்துருப்பீங்க, சில விஷயங்கள் நடக்காம போனது கூட நல்லதுக்கு தான் தோணும். அப்ப நமக்கு நடக்கிற எல்லா விஷயத்துக்குமே பிரபஞ்சமாகிய கடவுளுக்கு நாம நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, அதே மாதிரியான நல்ல விஷயங்களை நம்மிடம் ஈர்த்து வரும்.